வணக்கங்க. என்ன இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பால் கறக்கிற முறை ஸ்டார்டிங் டு எண்டிங் வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுதாங்க இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கறக்க போகிறது பார்த்திங்கன்னா கை கறவை மாடுங்க. இதுக்கு வந்து கண்ணுக்குட்டி கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மடிக்கு நல்லா தண்ணி அடித்து கழுவிக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு வந்து படுத்து எந்திரிக்கும் போது சாணி குப்பை மண் இதெல்லாம் வந்து மடியில் ஒட்டியிருக்கும். நம்ம அப்படியே கறந்தோம் அப்படின்னா காம்பெல்லாம் புண்ணாயிரும். அதுக்காக நல்லா தண்ணி அடித்து கறந்துக்கணும். இந்த தண்ணி அடிக்கிறதுலே வந்து மாடு நல்லா சொரப்பட்டுரும். சொரப்பட்டதுக்கப்புறமா வெள்ளக்கெண்ணையை தடவி நம்ம கறக்க ஆரம்பிக்கலாம். மாடு நல்லா சொரப்பட்டதுக்கப்புறமா தான் கறக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி மடி ஃபஸ்ட்டு கறந்துட்டு அதுக்கப்புறம் தான் பின்னாடி மடி வந்து கறக்கணும். இந்த மாடு வந்து நாங்கள் 3ஆம் நேற்று தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க வந்து இது மாதிரி கறந்து பழக்கிட்டாங்க. நாங்களே வந்து வந்த புதுசில் எப்பயும் கறந்த மாதிரி கறந்துட்டோம். மாடு வந்து பால் சொரவே விடல. மீண்டும் நாங்கள் மாற்றி கறந்து பார்க்குறப்போ வந்து மாடு பால் கொடுத்துது. சரி, இப்படி தான் கறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் இதே மாதிரி கறக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து ஸ்டார்டிங் எந்த வேகத்தில் கறக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ எண்டு வரையும் அதே வேகத்தில் கறந்து முடிச்சிடணுங்க. இல்லைன்னா மாடு வந்து கூச்சப்பட்டு பால் வந்து அடக்கிக்கும். எல்லா மாடும் இப்படி பண்ணணுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மாடு வந்து அது மாதிரி பண்ணுங்க. கடைசீட்டில் வந்து நீங்கள் கறந்து முடிக்கும்போது அந்த சினுக்கு பால் வந்து நல்லா இழுத்துடணுங்க. அதை கறக்காமல் விட்டுட்டு எந்திரிச்சிங்க அப்படின்னா எஸ்என்எஃப் ஃபேக்ட் வந்து வராது. இந்த சொசைட்டியில் ஊற்றுறவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்லா கறந்தீங்க அப்படின்னா தான் டெஸ்ட் வரும். இல்லை நீங்கள் கறக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எண்டு வரை இழுத்திங்கன்னா தான் நல்ல டெஸ்ட் வரும். அது மட்டும் இல்லைங்க, கறக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா மடி வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். கண்ணுக்குட்டி இருந்தால் பரவாயில்ல. கண்ணுக்குட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கை கறவை மாடு அப்படின்னா கறந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.